வெல்கம் டு அஷிதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா உளுந்தம்பருப்பு சாதமும் அதுக்கு மேட்சான ஒரு புளிக்குழம்பும் தாங்க பார்க்க போகிறோம். உளுந்தம்பருப்பு சாதத்துக்கு நாங்கள் திருநெல்வேலி சைடெல்லாம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் மொச்சக்கொட்டையெல்லாம் போட்டு புளிக்குழம்பு வைப்போங்க. நான்வெஜ் சாப்பிடாதவங்க இது தான் வச்சு சாப்பிடுவாங்க. நான்வெஜ் சாப்பிட்றவங்க அதில் சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிடுவாங்கங்க, இல்லாட்டா கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உளுந்துச்சோறுக்கு ரொம்ப மேட்சாக இருக்கும். இது நான்வெஜ் சாப்பிட்றாதவங்க இதை வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. மீதி இருக்கவங்க நீங்கள் சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ வாங்கங்க இந்த உளுந்து சாதம் எப்படி வைக்கிறதுன்றதை நம்ம பார்த்துடலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க உளுந்து சாதம். பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம உடம்பு கை கால் வலி, மூட்டு வலி, அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு வாட்டி உளுந்து சேர்த்தோன்னா ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. அதனால் நீங்கள் வாரத்துக்கு ஒரு வாட்டி இது லஞ்ச் பாக்ஸு கூட நீங்கள் வச்சு கொடுக்கலாங்க. ரொம்ப குழஞ்சி இது மாதிரி இருக்காது. ரொம்ப நல்லாயிருக்கும். பிள்ளைங்களே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இது மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரைஸ் எடுத்திருக்கேங்க, அரிசி எடுத்திருக்கேன். அரிசி 3 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். இதில் உளுந்து எடுத்திருக்கேங்க. உளுந்தை பாருங்கள், குட்டி டம்ளருக்கு 3 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். இது பெரிய டம்ளருக்கு 3/4 டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். இப்போ கரெக்டாக இருக்குங்க. நீங்கள் 3க்கு 1 எந்த டம்ளரில் அரிசி எடுக்கீங்களோ அதில் 3 டம்ளர் அரிசி எடுத்திங்கன்னா 1 டம்ளர் அளவு உளுந்து எடுத்துக்கோங்க. 3க்கு 1 போட்டால் நல்லாயிருக்குங்க. நம்ம தோசைக்கெல்லாம் 4க்கு 1 போடுவோம். இதுக்கு 3 டம்ளருக்கு 1 டம்ளர் போட்டுக்கலாம். இப்போ பூண்டு கொஞ்சம் உரித்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பூண்டு நிறைய உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு 10-15 பல்லுக்கு மேலே பூண்டு உரித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஜீரகம், அப்புறம் வெந்தயம், இது 2 தாங்க ரொம்ப முக்கியமாக தேவை. இப்போ எண்ணெய் விட்டுக்கலாங்க. நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். உளுந்து சாதத்துக்கு நல்லெண்ணெய் விட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. நல்லெண்ணெய் விட்டு பூண்டை நல்லா வறுத்துக்கிடலாம். நல்லா கொஞ்சமாக வதக்கிக்கோங்க. பூண்டோட வாசம் வரட்டும். நல்லா வதக்கிக்கோங்க. இது நீங்கள் வாரத்துக்கு ஒரு வாட்டி செஞ்சு கொடுங்கங்க, ரொம்ப நல்லது. இப்போது பூண்டு கொஞ்சம் வதங்கிருச்சு. இப்போ அதுக்கப்புறம் ஜீரகம் போட்டுக்கலாம். அப்புறம் வெந்தயம், ஜீரகம் 1 ஸ்பூனு, வெந்தயம் 1 ஸ்பூனு. கசக்கெல்லாம் செய்யாதுங்க. வெந்தயம் 1 ஸ்பூன் போடுறமே கசக்குமானா கசக்கெல்லாம் செய்யாது. நல்ல அந்த வெந்தயத்தோட ஸ்மெல்லு, ஜீரகத்தோட ஸ்மெல், பூண்டோட ஸ்மெல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்குங்க. அந்த ஸ்மெல்லு வரும்போதே சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம கிளறும் போதே சூப்பராக இருக்குது. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கருவேப்பிலையும் போட்டு நல்லா கிண்டியாச்சு. நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பெருங்காயம் கண்டிப்பாக போடணும். பெருங்காயம் கொஞ்சம் கூடுதலாகவே நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா உளுந்து நம்ம போடுறோங்கிறதுனால வாயு வராதுங்க. ஏன்னா பூண்டெல்லாம் சேர்க்குறதுனால வாயு இருக்காது. இருந்தாலும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட பெருங்காயம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஏஜ் அட்டன் பண்ண பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த உளுந்து நீங்கள் ஒயிட் உளுந்துக்கு பதிலாக கருப்பு உளுந்து போட்டு பொங்கி கொடுங்கங்க. இதே ப்ரொசீஜர் தான். ஆனால் ஒயிட் உளுந்துக்கு பதிலாக கருப்பு கலர் உளுந்து போட்டு பொங்கி கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், அது நல்லா சூடாகிட்டு இருக்குங்க. தண்ணி லைட்டாக ஊற்றிருக்கேன். தண்ணி நல்லா சூடாகிட்டு இருக்குது. இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நம்ம இப்போது 3 டம்ளர் அரிசிக்கு 6.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கோம். இப்போ உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. நல்ல வாசமாக இருக்கும் பாருங்கள். இப்போ அரிசி பருப்பு கழுவி வச்சதையும் அதோடு சேர்த்துக்கலாம். அரிசி பருப்பு கழுவி வச்சதை இப்போ அதோடு சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் தேங்காய் மட்டும் போடணும். இப்போ தேங்காய் பூ ஒரு கையளவுக்கு தேங்காய் துருவல் போட்டிருக்கேன். தேங்காவை நல்லா குட்டியாக துருவி வச்சுக்கோங்க. தேங்காய் துருவல் போட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் இதே ப்ரொசீஜரில் கருப்பு உளுந்து போட்டு பண்ணலாம். நான் ஒயிட் கலர் உளுந்து போட்டிருக்கேன். நீங்கள் கருப்பு உளுந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் அது போட்டு பண்ணலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாங்க. ஒரு 3 விசில் வரட்டும். மூடி வச்சிடலாம். கரெக்டாக நல்லா வெந்து வரட்டும். இப்போ அதுக்குள்ளேயும் இதுக்கு மேட்சான புளிக்குழம்பு எப்படி வச்சுருதுன்னு பார்த்துடலாங்க. அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு மிளகாய் வத்தல் போட்டுக்கலாங்க. காஞ்ச மிளகாய் வத்தல் போட்டிருக்கேன். போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதோடு சேர்த்து வர கொத்தமல்லி, காஞ்ச கொத்தமல்லி விதை அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இப்போ இதோட சின்ன வெங்காயம் அல்லது பல்லாரி வெங்காயம், சின்ன வெங்காயம் இல்லைன்னா பல்லாரி வெங்காயம் போட்டுக்கலாங்க. அதையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆகணும். நம்ம இதில் எண்ணெய் சேர்க்கலை. எண்ணெய் சேர்க்காம தான் எல்லாத்தையும் போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் மிளகு, அவ்வளோதாங்க. ஒரு 5-6 மிளகு போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுங்க. நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் பூ, ஒரு கையளவுக்கு தேங்காய் பூ போட்டு இதையும் நல்லா சேர்த்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதையும் நல்லா மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அப்புறம் கத்திரிக்காயும் முருங்கைக்காவும் போட்டு தான் நான் வந்து வைக்க போகிறேன். இப்போ இதுக்கு எள்ளு துவையலும் சூப்பராக இருக்குங்க. எள்ளு துவையலும் நல்ல காம்பினேஷன் தான். எள்ளு துவையலும் நல்லாயிருக்கும். என் பிள்ளைங்க சாப்பிட மாட்டேங்குன்னு தான் வைக்கலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை போட்டு புளிக்குழம்புக்கு தாளிச்சிருக்கோங்க. அவ்வளோதான். அது தாளிச்சிட்டு கத்திரிக்காவை போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வயலட் கலர் கத்திரிக்காய் தான் எடுத்திருக்கேன். கத்திரிக்காவை போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. இந்த வைக்கிற டிஷ் எல்லாமே நீங்கள் நல்லெண்ணெயில் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ அரைச்ச பேஸ்ட்டு நம்ம ஃபைனாக அரைச்சி வச்சுருக்கோம். வறுத்து அரைச்சோம்ல, அது எல்லாத்தையும் இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் அப்படியே அந்த எண்ணெயில் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வதக்குனது தான், இருந்தாலும் இதையும் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மட்டும் போட்டுக்கோங்க. நம்ம மஞ்சள் தூள் போடலை பார்த்திங்களா, மஞ்சள் தூள் மட்டும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அப்புறம் புளி கொஞ்சமாக கரைச்சி விடணுங்க. உப்பு போட்டுக்கிட்டு புளியை கரைச்சி விட்டோன்னா அவ்வளோதாங்க, புளிக்குழம்பு ரெடி ஆயிரும். இப்போ இது வந்து எண்ணெயிலே கொஞ்சமாக வதக்கியிருக்கோம். தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு முருங்கைக்காய் போட்டுக்கலாங்க. உப்பு தேவையான அளவுக்கு. அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கடைசியாக கொஞ்சமாக புளி தண்ணி மட்டும் விடணும். புளி தண்ணி விட்டாச்சு. அவ்வளோதாங்க. இப்போ எல்லாத்தையும் மொத்தமாக மூடி வச்சிடலாம். இது வேகட்டும். இப்போ பாருங்கள், சாதம் வெந்துருச்சு. எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. பாருங்களேன், சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். ரைஸு இந்த அழகாக வந்திருக்கு பாருங்கள். நல்ல கரெக்டான பதமாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். பிள்ளைங்க வெறுமனே கூட சாப்பிடுவாங்கங்க இந்த சாதத்தை. ஏன்னா காரம் எதுவுமே இருக்காது பாருங்கள். நல்லாயிருக்கும். பிள்ளைங்களுக்கு தட்டில் போட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க பேசாமல் சாப்பிடுவாங்க. நீங்கள் 1.5 வயசு 2 வயசு பிள்ளைங்களுக்கெல்லாம் வீட்டில் இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் குழையிற அளவுக்கு வச்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சத்துங்க. உளுந்தெல்லாம் பிள்ளைங்களுக்கு வந்து உடம்புல சேரணும். இது வந்து வெந்தயம், ஜீரகம் எல்லாமே நமக்கு சேர்ந்துருக்கு. பூண்டு எல்லாமே சேர்ந்துருக்கு. வாரத்துக்கு ஒரு நாள் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சு கொடுக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக நான் நெய் போட்டிருக்கேன். இது வந்து நம்ம வீட்டில் வந்து உருக்கின நெய் தாங்க. நெய் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இப்போ இதையும் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெய்யையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். என்னோடய குக்கர் வந்து 3 லிட்டர் குக்கருங்க. அது வந்து கரெக்டாக அந்த 3 டம்ளர் அரிசி போட்டோன்னா கரெக்டாக இருக்குது எனக்கு. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா அடி ஒட்ட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ரைஸு நல்லா சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்ட்டான உளுந்து சாதமும் அதுக்கு மேட்சான கத்திரிக்காய் புளி குழம்பும் ரெடி ஆயிடுச்சுங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் வேறு நிறைய வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோவை இது வரைக்கும் பார்க்காதவங்க பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கொஞ்சம் நீங்களும் ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு சமையலில் அடுத்து பார்க்கலாங்க. பாய்ங்க.